பிரைஸ் லார்ட் வாரியர்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாமே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் இடத்திலே சுகபத்திரமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அடையாளங்கள் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் ஒரு நபரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும், இவர் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நாம் கடைபிடித்து எப்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று நாம் பார்ப்போம். உங்கள் வேதத்தை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பதிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாராத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யார் இந்த ஏனோக்கு என்று நீங்கள் கேட்கலாம். ஆதாமில் இருந்து 7ஆம் தலைமுறையாய் பிறந்தவர் தான் இந்த ஏனோக்கு. ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கினார், ஆதாம் ஏவாள் என்று நாம் அறிவோம். அதன் பின்பதாக காயேன் ஆபேல் என்று 2 குமாரர்கள் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். காயேன் ஆபேலை கொலை செய்து விட்டு அந்த தேசத்தை விட்டு ஓடி செல்கிறார். பின்பு ஆதாமுக்கு 130ஆம் வயதிலே 3வது பிள்ளையை ஆண்டவர் தருகிறார். அவர் பேர் சேத். அந்த தலைமுறையில் வந்தவர் தான் சேத்திலிருந்து 6ஆம் தலைமுறை, ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை பிறந்தவர் தான் இந்த ஏனோக்கு. இது ஏனோக்கு குறித்து வேதத்திலே 3 இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்கு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்திலே இந்த ஏனோக்கை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஏன் இந்த ஏனோக்கு எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர், ஏன் இரண்டாம் வருகைக்கு ஏனோக்கு ஒரு அடையாள முன்மாதிரியா இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமான வசனம் என்னென்று பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நன்றாய் கவனியுங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த ஏனோக்கை ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார். அவர் மரணத்தை ருசி பார்க்கவில்லை. அவர் மரிக்காமல் ஆண்டவர் அவரை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். வேதத்திலே 2 நபர்களை ஆண்டவர் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொண்டார். முதலாவது யார் என்று பார்க்கும்போது ஏனோக்கு, 2வது எலியா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது எலியாவும் பார்க்கும்போது அவர் மரணத்தை காணாமல் ஆண்டவர் அவரை உயிரோடு எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏன் இவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்பது உண்டு. அந்த ரகசிய வருகையை பார்க்கும்போது பூமியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த உலகத்திலே மரணத்தை காணாமல் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கும்படியால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அது வேதத்திலே எங்கே எழுதியிருக்கிறது என்று பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனின் சத்தத்தோடு தேவ எக்காளத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்புகள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போவோம். மேகங்கள் மேலே அவரோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். 17ஆம் வசனம் துவக்கம் இவ்வாறு சொல்கிறது, பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போக. உயிரோடு இருக்கும் நாமும் பார்க்கும்போது தேவ எக்கால சத்தம் ஊதும் போது நாம் மறுரூபமாவி மரணத்தை காணாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே நாம் சந்திப்போம். அல்லேலூயா. எப்படி ஏனோக்கும் எலியா
எலியாவும் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அப்படியே நாமும் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த ஏனோக்கு வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 பாடங்கள் இருக்கிறது. அந்த 4 பாடங்களை இன்னும் நாம் பார்த்து எப்படி ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ இந்த 4 காரியத்தை நாம் செய்யும் போது நாமும் மரணத்தை காணாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எடுத்துக்கொள்ள பிரயோஜனமா இருக்கிறோம். முதலாவதா பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த சஞ்சரிப்பு என்ற வார்த்தையை நாம் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது ஈனோக் வாக் வித் காட் என்று இருக்கும். ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி யார் நடந்தார் என்று பார்க்கும்போது ஏனோக்கு நடந்தார், நோவா நடந்தார், ஆபிரகாம் நடந்தார், மோசே ஆண்டவரோடு நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நடப்பது என்றால் என்ன என்று பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் அனைவருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள். முக்கியமாய் நமக்கு நெருங்கின நண்பர்கள் இருப்பார்கள். அப்படி நெருங்கின நண்பர்கள் நமக்கு இருக்கும்போது நாம் என்ன செய்வோம் என்று பார்க்கும்போது அதிகாலையில் எழுந்து நாம் என்ன செய்யறோமோ இல்லையோ முதல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு நாம் ஒரு எஸ்எம்எஸோ ஒரு வாட்ஸ்அப்போ போட்டு குட் மார்னிங் மெசேஜ் சொல்லுவோம். இரவு தூங்கும் போது பார்க்கும்போது அவர்களிடத்தில் நாம் பேசிவிட்டு தான் நாம் தூங்குவோம். இப்படி நண்பர்கள் மாத்திரமல்ல, கணவன் மனைவி இருப்பார்கள். அநேக உறவுகள் பார்க்கும்போது நமக்கு நெருக்கமான உறவுகள் இருப்பார்கள். அந்த நெருங்கின உறவுகளுக்குள் நாம் பார்க்கும்போது அவர்களோடு நம்மளால் பேசாம இருக்கவே முடியாது. காலையில் எழுந்தோடு பேசுவோம், மதியம் பேசுவோம், சாயங்காலம் பேசுவோம், இரவு பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு லாக்டவுன் இல்லவில்லை என்றால் அவர்களோடு நாம் வெளியே பல இடத்துக்கு சென்று நம்முடைய நட்புக்கு உதாரணமாய் அவர்களோடு நாம் சஞ்சரித்துக் கொண்டே இருப்போம். இதுதான் பார்க்கும்போது ஆண்டவரோடு நடப்பது. எப்படி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு ஐக்கியமாக ஒரு உறவிலே நடப்பானோ அப்படியே நாம் பார்க்கும்போது தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு நாம் நடக்க வேண்டும். அப்படி நடப்பது என்ன என்று பார்க்கும்போது நாம் ஜபத்திலும் வேதம் வாசிப்பிலும் இன்னும் பார்க்கும்போது ஆராதனையிலும் நாம் தேவனை துதித்து புகழ்ந்து நாம் ஆர்ப்பரிக்கும் போது நாம் தேவனோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ளாம் வருவோம். நீங்க நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும் தான் பேசுறேன், ஆண்டவர் என்னோடு பேசவில்லை என்று நீங்க நினைப்பாங்க. அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது. அந்த பேர் என்னன்னு பார்க்கும்போது அவர் பேசும் தேவனா. அவர் கேட்கும் தேவன் மாத்திரமல்ல, அவர் பேசும் தெய்வமா இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு கல்லோ அல்ல, ஒரு மண்ணோ அல்ல. நம் வேதத்திலே சங்கீதத்திலே பார்க்கிறோம், கற்கள் பார்க்கும்போது சிலைகள், கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, நாவிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் நுகராது. ஆனால் நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி மோசேவோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னோடு கூட நடங்க என்று நீங்கள் சொல்லும் போது பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நிச்சயமாய் உங்களோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேச வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எப்படி ஒரு நண்பனோடு ஒரு நண்பியோடு நீங்கள் பேசுவீர்களோ, கணவனோடு மனைவியோடு எப்படி அவர்கள் உறவு கொள்வார்களோ அது போல ஒரு தெய்வீக உறவை நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்க வேண்டும். எப்படி பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆதாமோடு பேசினார் என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோமே, அதே போல தேவன் பார்க்கும்போது நம்மளோடு பேச வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம், மோசேவோடு பேசினார் என்று பார்க்கிறோம், சாமுவேலோடு பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படி வேதத்திலே ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். நீங்களும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி அவரோடு ஒரு உன்னத ஐக்கியத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் அவரை நாம் அன்பு செய்ய வேண்டுமா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கட்டளை கொடுத்திருக்கிறார். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை, கர்த்தரை, நம்மை படைத்த ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உலகத்திலே ஒரு நண்பனை நீங்கள் நேசிப்பதை காட்டிலும், ஒரு நண்பியை நேசிப்பதை காட்டிலும், உங்கள் மனைவியை நேசிப்பதை காட்டிலும்,
உங்கள் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும், உங்கள் தாய் தகப்பனை நேசிப்பதை காட்டிலும் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நடக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன என்று பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கும்போது நமக்கு என்ன வேண்டும் என்று பார்க்கும்போது விசுவாசம் வேண்டும். நம் வாழ்க்கையிலே விசுவாசம் நமக்கு நிச்சயமா இருக்க வேண்டும். நம் ஆண்டவரோடு என்னதான் உறவு வைத்து நாம் ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் என்ன காரியம் நாம் செய்தாலும் விசுவாசம் தான் பார்க்கும்போது மிக 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 முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் காண்கிறவற்றை நாம் விசுவாசிக்க கூடாது, காணாதவற்றை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாம் பார்க்கும்போது விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் என்று நாம் அறிவோம். அவர் தன்னுடைய மகன் ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்தும்படியாக கேட்டார். அவர் ஆண்டவரை நம்பி ஆண்டவர் இவன் மூலியமா தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும், இவன் மூலியமா தான் ஒரு தேசம் இஸ்ரவேல் என்ற தேசம் கட்டி எழுப்பப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ண மகனை ஆண்டவர் தனக்கென்று கேட்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு நிச்சயமாய் இந்த மகனை கொன்றுபட்டாலும் நிச்சயமாய் ஆண்டவர் உயிரோடு எழுப்போர் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதே போல விசுவாசம் தான் நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் ஒரு இடத்துல புதிய ஏற்பாடை நாம் பார்க்கும்போது சீடர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் படகில் ஏறி கடலிலே பிரயாணப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு செல்லும் போது பார்க்கும்போது கடல் கொந்தளிக்கிறது, காற்று வேகமாய் அடிக்கிறது. அவர்கள் மரித்து போவோம் என்று நினைக்கிறார்கள். உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அடக்கினார். ஆனால் சீடர்கள் அவர்களை பார்த்து அது ஏதோ ஒரு பேய் என்று நினைத்து ஆவேசம் ஆவேசம் என்று அவர் அலறினார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது பார்க்கும்போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே வருவது நீரானால் நானும் கடல் மேல் நடந்து வர உத்தரவு தாரும் என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். பேதுரு கடல் மேல் நடந்து வருகிறார். கடல் மேல் நடந்த பேதுரு பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்காமல் அருகிலே இருக்கிற காற்றையும் கடலை பார்த்தார். அவர் கடலிலே கீழே அமிலத்தக்கதாய் உள்ளே சென்றால் ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி, அற்ப விசுவாசியே, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்று ஆண்டவர் சொன்னார். எப்படி பார்க்கும்போது கடல் மேல் நடக்கிற அதிகாரம் பெற்ற ஆண்டவர் பேதுருவை கடல் மேல் நடக்க செய்தார். பேதுரு விசுவாசத்தோடு நடந்து வந்தார். ஆனால் அவர் காற்றையும் கடலையும் பார்க்கும்போது விசுவாசம் இழந்து விட்டார். நான் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் மாத்திரம் வைங்க. நீங்கள் சூழ்நிலைகள் வேறு விதமா இருக்கலாம். லாக்டவுன் என்னிடம் பணமே இல்லை, என்னுடைய வியாபாரம் இல்லை, என்னுடைய பிசினஸ் முடங்கி விட்டது, என்னுடைய எதிர்காலம் போய்விட்டது, என்னை பார்த்தா வேலை விட்டு எங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க என்றும் அநேக காரியங்களுக்குள்ளாக நீங்க நினைக்கலாம். ஸ்கூலே தொடங்கவில்லை, என் பிள்ளைகளை எதிர்காலம் என்ன ஆகுமோ, 10th எக்ஸாம் கிடையாது, +2 எக்ஸாம் நடக்குமா இல்லையான்னு தெரியல என்று ஒரு குழப்பத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில ஒரு கடல் கொந்தளிப்பும் காற்று அடிக்கிறது போல இருக்கலாம். உங்கள் கண்களை நீங்கள் காற்றில் மேலும் கடலின் மேலும் நீங்கள் வைக்க வேண்டாம். உங்கள் கண்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் வைங்க. விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்களுடைய நடையை நீங்கள் எடுத்து வைங்க. நீங்கள் காற்றையும் கடலையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் அந்த பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் முழுங்கி அழிந்து விடுவீர்கள். அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கவே மாட்டாம். ஒருவேளை கோவிட்-19 கொரோனா வைரஸை நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். நான் மரிப்பேனா பிழைப்பேனா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடத்தில் வந்த ஒருவரும் பார்க்கும்போது சுகவீனம் இல்லாமல் சென்றதில்லை. அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து அனுப்பினாம். உங்களுக்கு வியாதியா, கடன் பிரச்சனையா, வறுமையா, பிசினஸ் லாஸா, எதிர்காலத்தை கவலையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து விசுவாச பாதையிலே நீங்கள் நடக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச பாதையிலே நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நடந்து செல்லுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் மரிப்பதில்லை, ஆண்டவருக்காக ஜீவிப்பீர்கள். இரண்டாவதான காரியம் மிக மிக முக்கியம், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவதான காரியம் என்னென்று பார்க்கும்போது
அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே சாட்சி பெற்றான். மூன்றாவதான காரியம் என்னென்னு பார்க்கும்போது, அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தானாம். ஏனோக்கு பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தார். அதே குறித்து நாம் தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீதும் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்று அவர் சித்தத்தின்படி செய்கிற பிரியமான ஒரு மகனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கை குறித்து எப்படி ஆண்டவருக்கு நாம் பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? ஆண்டவரை எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும்? அவருக்கு பிரியமான செல்ல பிள்ளையாய் நாம் எப்படி இருக்க முடியும்? புதிய ஏற்பாட்டிலே இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். அந்த ஓமை அர்த்தம் என்னென்று பார்க்கும்போது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளைய குமாரன் பார்க்கும்போது தன் தகப்பனுடைய சொத்தை பாதி பிரித்து கொண்டு அவன் சென்று விடுகிறான். தூர தேசத்தில் சென்று அவனுடைய சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் அடித்த பின்பதாக அவனுடைய செலவு பண்ண ஒண்ணுமே இல்லை. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். பின்பு அவன் பார்க்கும்போது ஒரு இடத்திலே போய் பன்னியை மேய்த்து அந்த பன்னி சாப்பிடுற தவுடை அவன் சாப்பிடுகிறானாம். பின்பு அவனுக்கு ஒரு ஞான உதயம் வந்தது. என்னோட தகப்பன் வீட்டுக்கே நான் போனேன் என்றால் தகப்பன் நிச்சயமா எனக்கு நன்ற ஆகாரம் கொடுப்பார் என்று அவன் நினைத்து மறுபடியும் அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்து தகப்பனுக்கு ஏற்ற பிரியமான மகனாய் அவன் மறுபடியும் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு பிரியமான மகனாய் இருந்திருக்கலாம், பிரியமான மகளாய் இருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்திலே சென்றிருக்கலாம், கால சூழ்நிலைகளாம். ஆனால் ஆண்டவர் இந்த நேரிலே உங்களை பார்த்து அழைக்கிறார். மகனே, மகளே, நீ அவரை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நீ அவருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்றால், நீ பரலோகம் செல்லப்பட வேண்டும் என்றால், மறுபடியும் நீ ஆண்டவருக்கேற்ற பிரியமான மகனாய், ஆண்டவருக்கேற்ற பிரியமான மகளால் நீ மாற வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார். மகனே, மகளே, இந்த வேதத்திலே ஆண்டவர் என்னென்ன காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரோ, எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்களோ, அப்படி நாம் வாழும்போதுதான் ஆண்டவருக்கேற்ற பிரியமான வாழ்க்கையால் வாழ முடியும். பிரியமான மகனே, பிரியமான மகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறும்படியால் ஏனோக்கு வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்வோம். அடுத்தது 4வதான காரியங்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். 4வதாய் என்னென்று பார்க்கும்போது, அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்பே சாட்சி பெற்றானாம். அவன் பார்க்கும்போது எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம ஏனோக்கு அவர்கள் தேவனுக்கு முன்பதாக சாட்சி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? சாட்சி என்று பார்க்கும்போது ஆண்டவர் இன்னும் ஒருவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் பேர் தான் பார்க்கும்போது யோபு. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாக யோபின் மேல் கண் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாங்கு விளைக்கிறமான அவனை போல் பூமியில் ஒருவரும் இல்லை என்றார். ஆண்டவர் பார்க்கும்போது யோபை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனா இருந்தான் என்று ஆண்டவர் யோபை குறித்து யாரிடத்தில் சாட்சி கொண்டார் என்று பார்க்கும்போது சாத்தான் இடத்தில் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோபு 1ஆம் அதிகாரத்தை மாற்றமல்ல, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சாட்சி கொடுத்து என்ன? ஆண்டவர் நம்மை கொடுத்து சாட்சி கொடுப்பாரா? இது என் மகன், இது என் மகள், இவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள், இவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள், பூமியிலே எல்லாரை காட்டிலும் இவர்கள் உத்தமர்கள், சன்மார்கள், தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்று தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? பாருங்க அருமையானவர்களே, ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுத்தார், ஆண்டவர் ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். நாம் ஒரு சாட்சியான வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை நாம் நம்முடைய சபைகளே சாட்சியாய் சொல்லுவோம், அநேகருக்கு நாம் சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுவோம். அப்படி சாட்சியை ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கையில்
நிலைமை இப்பொழுது என்ன? ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வாராம், இது என் குமாரன், இது என் குமாரத்தி, இவர்கள் பாவமே செய்யவில்லை, இவர் குற்றமே செய்யவில்லை, இவர் பரிசுத்தமாக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். தேவ எக்காலம் ஊதும் போது நிச்சயமாக மகன், என்னுடைய மகள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று தேவன் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனசாட்சி நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்று ஆண்டவருடைய வருகை வரும் என்றால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? நான் கைவிடப்படுவேனா? அன்று ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்முடைய நிலைமை என்ன? நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் இந்த உலகத்திலே நாம் கைவிடப்படுவோம் என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறோம். அதற்கு பின்பதாக அந்தி கிறிஸ்துவின் 7 வருடம் பிசாசின் அரசாட்சி இந்த உலகத்தில் நடக்கும். அது நடக்கும் போது தேவ பிள்ளைகளால் நம்மளால் நிற்கவே முடியாது. அதற்கு முன்பதாக நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி ஏனோக்கு 4 காரியங்களை செய்தார்? முதலாவது, அவர் தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தார். 2வது, தேவன் பேர் விசுவாசமாக இருந்தார். 3வது, தேவனுக்கு பிரியமா இருந்தார். 4, தேவனிடத்தில் சாட்சி பெற்றார். இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்று முதல் நாம் இந்த 4 காரியங்களை செய்ய நாம் பிரயாசப்படுவோம். நம்மளால் முடியாது, கடினம்தான். மனிதனால் கூடாது, நிச்சயமாய் தேவனால் கூடும். இந்த 4 காரியங்களை ஆண்டவரே நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். உம்முடைய வருகை 2ஆம் வருகையிலே நான் காணும்படியாக என்னை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்ளும்படியாக எக்கால சத்தம் தொனிக்கும் போது உம்முடைய ராஜ்யத்தில் நான் காணும்படியாக என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவே, என்னை தயார்படுத்துங்க என்று கேட்கும் போது நிச்சயமாய் தேவன் உங்களையும் என்னையும் தயார்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்தில் நாம் காண்போம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். தேவ எக்காலம் முழங்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்களும் நானும் ஒரு நொடி பொழுதே மறுரூபமாடி அவரை தரிசிக்க நாம் வருவோம். இன்னும் கொஞ்ச காலம்தான், இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது. தேவராஜ்யத்திலே நாம் காணப்படுவோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.